ஏ ஸ்வேதா, நான் என்ன சொன்னேன்னு என்ன பண்ணிட்டு வந்திருக்க? நாள் பூரா ஜாலியா வெளியில போயிட்டு வாங்கன்னு சொன்னா கிளம்பி கொஞ்ச நேரத்துல திரும்பி வந்துட்ட. ஏய், அப்படி எங்கடி போயிட்டு வர? மா, கோயிலுக்கு போயிட்டு வரோம். அதுக்கே கெஞ்சி கூத்தாடி அவ்வளவு போராட வேண்டியது இருந்துச்சு. ஆமா, நீ மூஞ்ச இப்படி சிடுசிடுன்னு வச்சிட்டு இருந்தா மாப்பிள்ள அப்படிதான் இருப்பாரு. நல்லா ஈன்னு சிரிச்ச மூஞ்சியாதான் இருந்தேன். சினிமாவுக்கு போலாம், பீச்சுக்கு போலாம், வெளிய போய் தனியா தங்கிட்டு வரலான்னு கூப்பிட்டேன். வர முடியாது, எனக்கு மூடு இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் என் மூஞ்சியே இப்படி ஆச்சு. நேத்துதான் அப்படி நடந்துகிட்டாரு, இன்னைக்குமா? அத உன் மாப்பிள்ள கிட்டயே போய் கேளு. நேத்து, இன்னைக்கு, நாளைக்கு, அப்புறம் நாளைக்கு, நாளானிக்குன்னு ரிப்பீட். இப்படியே தான் போயிட்டு இருக்கும் போல இருக்கு. ச்சே, நீ ஏன் ஏண்டி அப்படி நினைச்சுக்கிற? நாளைக்கு பாரு, மாப்பிள்ள கலகலன்னு பழையபடி இருப்பாரு. கவலைப்படாத என்ன? ஏய், மாப்பிள்ள எங்கடி போறாரு? ஆபீஸ்க்கு போறாரு. என்ன, உன்கிட்ட ஏதோ சொல்லாம போறாரு? அவருக்கு தான் மூடு இல்லையே, எப்படி சொல்லுவாரு? அவரு மாட்டிட்டு இருக்கிற ஆபீஸ் பேக்கை வச்சு அவரு ஆபீஸ்க்கு போறாரு நாமெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஆம்பளைங்க வெளியில போகும்போது சில நாள் நம்ம கிட்ட சொல்லிட்டு போவாங்க, சில நாள் சொல்லாம போவாங்க. ஆனா அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்ல. ஆனா சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரத்துல விலகி விலகி போனா அத லேசா எடுத்துக்க வேண்டிய விஷயம் இல்ல. பகல்ல எலியும் பூனையுமா இருக்கிற புருஷன் பொண்டாட்டி கூட ராத்திரியில சந்தோஷமா தான் இருப்பாங்க. எந்த சண்டை சச்சரவும் இல்லாம இருக்கிற புருஷன் சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரத்துல சங்கடப்படுறானா கண்டிப்பா நம்ம சந்தேகப்பட்டே ஆகணும். புருஷன் இன்னொருத்திய ரசிக்க ஆரம்பிச்சாதான் சொந்த பொண்டாட்டி மேல அவனுக்கு இருக்கிற ஈர்ப்பும் ஆசையும் குறைஞ்சிரும்னு சொல்லுவாங்க. ஆம்பளைங்களுக்கு பொதுவாவே சபலம் ஜாஸ்தி. என்னதான் ரதி மாதிரி கிளி மாதிரி பொண்டாட்டி இருந்தாலும் பார்வை அக்கம் பக்கம் தாவதா செய்யும். இதுக்கு ஆனானப்பட்ட முனிவர்களே விதிவிலக்குல்ல. அதனால சந்துரு மேல உனக்கு எப்பவுமே ஒரு கண்ணு இருக்கட்டும். நானும் உன்கிட்ட பல தடவை சொல்லிட்டேன், ஜாக்கிரதையாரு ஜாக்கிரதையாருன்னு. இனிமேலாவது உஷாராரு. இங்க பாரு ஸ்வேதா, இது உன்னோட வாழ்க்கை, அவ்வளவுதான் சொல்லுவேன்.